என்ன அபி வர சொன்னியா? பாஸ்கர், இந்த ஆபீஸ்ல என்ன நடந்துட்டு இருக்கு? எல்லாருக்கும் இந்த ஆபீஸ்ல பயம் விட்டு போச்சா? என்ன சொல்ற? 5 லட்சம் ரூபாய் காணாம போயிருக்குன்னு கிருஷ்ணன் சார் சொல்றாரு. இது என்ன ஆபீஸா இல்ல பஸ் ஸ்டாண்டா? ஆபீஸ்ல எப்படி திருட வந்தா? அபி நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. பாஸ்கர், 5 லட்சம் ரூபாய் காணாம போயிருக்கு. எப்படி என்னால பொறுமையா கேட்க முடியும்? நான் என்ன இந்த ஆபீஸ்ல திருடங்களே வேலைக்கு வச்சிருக்கேன்? என்ன நடந்ததுன்னு முதல்ல சொல்லுங்க. நான் பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு வந்து இங்க தான் வச்சேன். சாப்பிட்டு கை கழுவிட்டு வரதுக்குள்ள பணம் காணாம போச்சு. விளக்கெல்லாம் இருக்கட்டும் மிஸ்டர் பாஸ்கர். இவ்வளவு நடந்திருக்கு, ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல? நான் பணத்துக்காக எவ்வளவு சிரமப்படுறேன்னு உங்களுக்கு தெரியும்ல. 1000 2000 போறதுக்கே எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. முழுசா 5 லட்சம் போயிருக்குன்னா எப்படி? உங்ககிட்ட சொல்லாம இருக்கணுங்கிறதுக்காக இல்ல அபி, உங்ககிட்ட சொல்லித்தானே ஆகணும். ஆனா நீ ஜெயில இருந்து வந்து ஏகப்பட்ட பிரச்சனைல இருந்த. உடனே இந்த விஷயத்த சொல்லி உன் மனசு சங்கடப்படுத்த கூடாதுங்கிறதுக்காக சொல்லாம இருந்த. இது எப்ப சொன்னாலும் எனக்கு சங்கடம் வரத்தான் செய்யும். லேட்டா சொன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும். நான் தினம் தினம் பணத்துக்காக பல இடத்துல பேசி செத்து செத்து பொழைச்சிட்டு இருக்கேன். சாரி அபி. சாரி சொன்னா எனக்கு சரியா வராது. நீங்க தான் இதுக்கு பொறுப்பு ஏத்துக்கணும். அபி நானா? ஆமா, நீங்க தான். நீங்க பொறுப்புல இருந்தப்பதான் இது நடந்திருக்கு. அதனால நீங்க தான் பொறுப்பு ஏத்துக்கணும். இது எப்படி நடந்துச்சு? அபிமா, நானும் பார்த்தேம்மா. பணத்தை யார் யாருக்கு வட்டோடா பண்ணணும்னு நான் லிஸ்டோட இருந்தேம்மா. பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு வந்தாரு. இவர் சாப்பிட்டு வரதுக்குள்ளர பணம் காணாம போயிடுச்சுமா. சரி, அப்ப இங்க யார் யார் இருந்தாங்க? இங்க அபி எல்லாரும் தான் இருந்தாங்க. நான் யாருன்னு சொல்ல. மேடம், நீங்க பேசுனதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் மேடம். என் மனசுல பட்டதை சொல்லட்டுமா மேடம்? சொல்லுங்க. நம்ம ஆபீஸ்ல இந்த அளவுக்கு துணிச்சல் யாருக்கு இல்ல மேடம்? ஒரே ஒரு ஆளை தவிர. யார் அது? கங்கா மேடம். கங்காவா? மேடம், நான் சொல்றதெல்லாம் நீங்க தப்பா நினைக்க கூடாது. கங்காவுக்கு கை சுத்தம் கிடையாது மேடம். பணத்தாசை அதிகம். பணத்துக்காக அவ என்ன வேணாலும் பண்ணுவா மேடம். ஆனா அதை வச்சு கங்கா தான் எடுத்தானே எப்படி சொல்ல முடியும்? இல்ல மேடம், ஆதாரம் இருக்கு. என்ன ஆதாரம் இருக்கு? மேடம், சமீப காலமாவே கங்கா கிட்ட பணப்புழக்கம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. தங்கச்சியை வெளிநாட்டுக்கு படிக்க அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கா. அம்மாவுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஆபரேஷன் பண்றதுக்கு ரெடியா இருக்கா. இதுக்கெல்லாம் ஏது பணம்னு அவங்க அக்கா கேட்டப்போ, உனக்கு என்ன, இது எப்படியோ எங்க இருந்தோ வருது அப்படின்னு அவ பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன் மேடம். சமீபத்தில் கூட அவ ஏதோ காஸ்ட்லியா நகை வாங்கினதா எனக்கு தெரிய வந்தது மேடம். அதெல்லாம் இருக்கலாம், ஆனா அதுக்காக. மேடம், எனக்கு என்ன கங்கா மேல பழி போடணும்னு ஆசையா? யார் எடுத்திருக்க முடியும்னு ஆழமா சிந்திக்கிறப்போ கங்காவா தான் இருக்கும்னு பல ஆங்கிள் இருந்து பற்றி சொல்லுது மேடம். இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த இடத்துல கூட கங்கா மேல இது மாதிரி புகார் இருக்கு மேடம். மேடம், ஆபீஸ்ல திருட்டு போறது ரொம்ப பெரிய விஷயம் மேடம். அதனாலதான் என் மூளையில உதச்ச சில கருத்துக்களை நான் சொன்னேன். தயவு செஞ்சு என்ன காட்டி கொடுத்துறாங்க மேடம், பெரிய சிக்கலா போயிடும். மேடம், நான் கங்காவோட அக்கா புருஷனா இருந்தும் ஏன் இதை சொல்றேன்னா, அவ கேரக்டர் அப்படி. அதுக்காக நான் பெரிய யோக்கியம் இல்லை மேடம். ஆனா அந்த 5 லட்சத்தை எடுத்தது கங்கா தான், அது மட்டும் உண்மை மேடம். ஆமாம்மா, கங்கா சிக்கலான பொண்ணுதான். அந்த டாக்குமெண்ட் விஷயத்துல பாஸ்கருக்கு பணத்தாசை காட்டி இழுக்க பார்த்துச்சு. அப்படிப்பட்ட குணம் படைச்சவ இதையாமா பண்ண மாட்டா? ஏமா வர சொன்ன? கற்பகம், என்னம்மா அது? கோவிலுக்கு வந்து அழுதுட்டு இருக்கியே?
அழாதம்மா, அழாத. அழறது ஒண்ணுதாங்க எனக்கு ஆறுதல். இதையும் நிறுத்திட்டா என் துக்கத்தை வேற எப்படிதான் போக்கிக்க முடியும்? என்னம்மா பிரச்சனை? உன்னோட துக்கத்துக்கு என்ன காரணம்? அதையாவது சொல்லுமா. தயவு செஞ்சு சொல்லு கற்பகம், என்ன பிரச்சனை? அபிய நினைச்சுதாங்க அழுறேன். என் பொண்ணோட கஷ்டத்தை நினைச்சு நான் அழுதுகிட்டு இருக்கேன். அழறது தவிர என்னால என்ன பண்ண முடியும்? அவளோட கஷ்டத்தை தீக்கிற அளவுக்கு எனக்கு சக்தி இல்லை. அபிக்கு இப்ப என்னம்மா பிரச்சனை? கொஞ்சம் விவரமா சொல்லுமா. குடும்ப வாழ்க்கை அவளை கைவிட்டுடுச்சு. அவளோட வாழ்க்கையில பிடிப்புங்கிறதே அவ நேசிக்கிற அந்த தொழில் தான். அதுல மளமளன்னு முன்னுக்கு வந்தா அதை பொறுக்க முடியாம எவ்வளவு எதிர்ப்பு, எவ்வளவு சதி, அதெல்லாம் உங்களுக்கே தெரியுமே. இப்போ நடந்த பல பிரச்சனைகள்ல அபிக்கு நிறைய நஷ்டம். 3 கோடி ரூபாய் இருந்தாதா இப்ப இருக்கிற பிரச்சனையை சமாளிச்சு மேலேற முடியுமா? அந்த 10 பிளாட்டை விற்க முயற்சி பண்ணா கடைசியில் அதுவும் பண்ண முடியல. அவ ரொம்ப அவமானப்பட்டு வந்து இடிஞ்சு போய் உட்கார்ந்திருக்கா. என்னால தாங்க முடியலைங்க. நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. சொல்லுமா. என் பொண்ணு உடைஞ்சு போய் நிக்கிறது என்னால பார்க்க முடியல. எந்த வழியில என் பொண்ணுக்கு உதவ முடியும்னு நினைச்சு பார்த்தேன். ரொம்ப நேரம் யோசிச்சதுக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட கேட்கணும்னு தீர்மானிச்சேன். எனக்கு வேற வழி தெரியலங்க. கற்பகம், நான் உனக்கும் என் பிள்ளைங்களுக்கு செஞ்ச துரோகத்துக்கு என்ன பண்ணாலும் ஈடாகாதம்மா. நான் அபிக்கு உதவி செய்யணும்னு மறைமுகமா பல விதங்கள்ல முயற்சி பண்ணேன். ஆனா எதுவுமே நடக்கல. அபி என்ன ஆதியோட அப்பாவை தாமா பாக்குறா. மகேஷுக்கு அவளை கல்யாணம் பண்ணி வைக்கலாம் கூட நினைச்சேன். அத கூட அவ ஏத்துக்கலையே. இப்ப நான் பண்ற உதவிய அவ ஏத்துக்குவாளான்னு தெரியலையம்மா. இல்லைங்க, இப்ப இருக்கிற சூழ்நிலையில அவ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நீ கவலைப்படாதம்மா. அபிக்கு நேரடியா உதவி செஞ்சு அவ முகம் மலர்றத பாக்குற பாக்கியம் எனக்கு இருக்குமான்னு தெரியல. அபிக்கு நான் ஏதாவது ஏற்பாடு பண்றேன். நிச்சயமா அவ சீக்கிரம் தீர்த்து வைப்பேம்மா. நீ கவலைப்படாத. நம்பிக்கையோட இருக்கலாமா? கற்பகம், அபி எனக்கும் பொண்ணுதாம்மா. கிளம்புமா, கிளம்பு. வர சொன்னீங்களாமே? ஆமா. என்ன விஷயம்? ஆபீஸ்ல 5 லட்சம் ரூபாய் காணாம போச்சு இல்ல, அது சம்பந்தமா நான் எல்லாரையும் விசாரிச்சிட்டு இருக்கேன். நீங்களும் அன்னைக்கு ஆபீஸ்ல தான் இருந்திருக்கீங்க. அதான் உங்களையும் கேட்கலாம் தான் வர சொன்னேன். சோ இது ஒரு என்கொயரி. நான் திருடினேன்னு நீங்க கேட்க போறீங்க அதானே? ஏன் அவசரப்படுறீங்க கங்கா? யார் அவசரப்படுறாங்க? இங்க பாருங்க, என்ன பழி வாங்கணுங்கிற எண்ணத்துல இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். மறுபடியும் மறுபடியும் எனக்கு திருட்டுப்பட்ட சுமத்துறதையே முழு நேர வேலையா பண்ணிட்டு இருக்கீங்க. அன்னைக்கு டாக்குமெண்ட், இன்னைக்கு பணமா? கங்கா, நான் அந்த நான் கௌரவமான குடும்பத்துல இருந்து வந்தவன். எனக்கு திருடணுங்கிற அவசியம் கிடையாது. நான் அமைதியா இருக்கிறதையே நீங்க சாதகமா நினைச்சுக்கிட்டு என்ன தொடர்ந்து சேர்றீங்க. என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. கங்கா, என்னாச்சு?
காணாம போன 5 லட்சத்தை நான் தான் எடுத்திருப்பேன்னு அபி மேடம் சந்தேகப்படுறாங்க. விசாரணை கொண்டுல இப்ப நான் நிக்கிறேன். பாருங்க மேடம் இந்த அநியாயத்தை. அபி என்ன இதெல்லாம்? மேடம் பணம் காணோம். எல்லார்கிட்டயும் நான் எப்படி கேட்டேனோ அதே மாதிரி தான் இவங்க கிட்டயும் கேக்குறதுக்காக கூப்பிட்டேன். ஆனா இன்னும் நான் கேட்கவே இல்ல. அதுக்குள்ள கங்கா இப்படி ரியாக்ட் பண்றாங்க. என்ன அபி இது? நீ யார வேணாலும் சந்தேகப்படலாமா? விவசாயம் வேணா? நானும் தான் இந்த ஆபீஸ்ல இருக்கேன். என்னையும் சந்தேகப்படுவியா நீ? உங்களை எப்படி மேடம்? அப்பா உங்களை எல்லாம் சந்தேகப்பட்டு விசாரிக்க மாட்டீங்க. ஆனா என்ன கூப்பிட்டு விசாரிப்பீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன பார்த்தா திருடி மாதிரி தெரியுதா? அபி நீ என் மேல சந்தேகப்பட்டா எனக்கு எவ்வளவு கோவம் வருமோ அதை விட அதிகமா நீ கங்கா மேல சந்தேகப்படுறதுனால வருது. அப்படி இல்ல மேடம். இத பாரு அபி, கங்கா என்னோட ஸ்டாஃப். நீ அவளை சந்தேகப்பட்டா என்ன சந்தேகப்பட்டா என்ன? எனக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரியுது. உன்னால சொன்ன டயத்துக்கு ப்ராஜெக்ட முடிச்சு கொடுக்க முடியல, பணம் பெரட்ட முடியல. அதனால உன் லெவலை விட்டு கீழே இறங்கி ஒண்ணு ஒண்ணா பண்ண பாக்குறீங்க. அந்த பிளாட் ஓனர்ஸை கடத்துனீங்க. இப்ப திருட்டு பழின்னு ஏதேதோ கதை. இத பாரு அபி, சொன்ன டயத்துல வேலையை முடிக்க முடியலங்கிறதுக்காக இப்படி எல்லாம் திசை திருப்புறது அசிங்கம். என்ன மேடம், என்னோட சூழ்நிலை முழுசா தெரிஞ்சா இப்படி பேசுறீங்களே? பணம் காணாம போனதை பத்தி நான் விசாரிக்கிறது தப்பா? அதுக்கு உள்நோக்கம் கற்பிச்சா எப்படி? நோ அபி, நான் ஆர்கியூ பண்றதுக்கு ரெடியா இல்ல. என்ன பண்றது? நான் பண்ண தப்புக்கு நான் தானே அனுபவிச்சாகணும். கங்கா, இதெல்லாம் நீ மறந்துற. மனசுல எதையும் வச்சுக்காத. இல்ல மேடம், இது எனக்கு அசிங்கம். என் சுயமரியாதையை கேவலப்படுத்துற மாதிரி இருக்கு. இதை நான் சும்மா விட மாட்டேன். கங்கா, மத்தவங்க பேசுறத பத்தி எல்லாம் நீ ஏன் கவலைப்படுற? நான் உன்னை நம்புறேன். இத பாரு அபி, இந்த மாதிரி சீப்பான வேலையெல்லாம் நீயும் தொல்காப்பியனும் இதோட விட்டுருங்க. இது என்னோட அட்வைஸ். மேடம், நீங்க இப்ப பேசுறது ரொம்ப அதிகம். துளி கூட இதுல நியாயம் இல்ல. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு மேடம். நீங்க இப்படி பேசலாமா? பேசுறதுக்கு விருப்பம் இல்லதான், ஆனா என்ன பேச வைக்கிறது நீ. ஐ அம் அப்செட். தயவு செஞ்சு என் ப்ராஜெக்ட முடிச்சு கொடுக்க பாரு. உனக்கு கோடி புண்ணியம். வா கங்கா. மேடம், மேடம் அதுக்கு இதுக்கு என்ன மேடம் சம்பந்தம்? மேடம், என்னப்பா சின்ன பையனை போட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்கீங்க? சின்ன குழந்தை அது தடிமாடு மாதிரி வளர்ந்திருக்கு. அறிவு கெட்ட ஜன்மம். பேப்பர் தட்டிட்டு போறது. விடுங்கப்பா. விடுடா. என்னப்பா நீங்க? என்னப்பா? என்னாச்சு? யாரு அடிச்சிட்டாருமா? டேய், யாரா தாத்தா? யாரா அவனுக்கு தாத்தா? இன்னொரு தடவை தாத்தான்னு சொன்னா கொன்னுடுவேன். கண்டவன் பெத்து போட்ட கழுதைகளுக்கு நான் தாத்தாவா? குறவளைய முடிச்சிடுவேன். ஜாக்கிரதை. மன்னிச்சுக்கங்க. அவனுக்கு என்ன தெரியும்? அவன் சின்ன பையன் தானே. மனுஷன் கொஞ்ச நேரம் கூட வீட்டுல நிம்மதியா இருக்க முடியல. ஏண்டா, உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இங்க வரக்கூடாதுன்னு? ஏண்டா வந்த? வா வா போலாம். இவன் உள்ள வந்துட்டு போறா. டேய், வாடா கௌஷிக், வாடாங்க வாடாங்க. இன்னொரு தடவை அந்த கழுதியோட நீ விளையாடுறத நான் பார்த்தேன். தொலைச்சு விடுவோம், தொலைச்சு. வாடாவா. ஏன்பா இவங்கிட்ட மட்டும் இப்படி பொறுமையா பேசுறீங்களே? அந்த பையனை ஏன்பா அடிச்சீங்க? பாவம், பெத்த மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் தெரியுமா? ஆமா, பெருசா பெத்து போட்டான். என்னவுமா ரூட் மாறுற மாதிரி தெரியுது. அவளுக்கு நீ வக்காலத்து வாங்குறியா? மண்ணி ஆயிட்டான்னு மனசுல பாசம் வந்துருச்சா? ஏதாவது உளறி தொலைக்காதீங்க, சும்மா இருங்கோ. பின்ன என்னடி, அவ உங்க அண்ணனை கவுத்துட்டா. இப்ப பிள்ளைய வீட்டுக்குள்ள அனுப்பி யாரை கவுக்க பிளான் பண்றாளோ? மாமா, நீங்க எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. நீங்க திருந்தவே மாட்டீங்களா? வாட. தப்பு உங்க மேலதான் மாமா. நீங்க நல்லவரா இருந்தது உங்க தப்பு. இன்னைக்கு அந்த பையனை அடிச்ச மாதிரி முன்னாடியே கங்காவை அடிச்சு வளர்த்திருந்தா இவ்வளவு அவமானம் வந்திருக்குமா? வக்கீல் நோட்டீஸ் வருமா? தாலி அறுத்தவ மருமகளா வந்திருப்பாளா? திருச்சல கிளப்பாதரா.
ஒரே வீட்டுல எனக்கு பிடிக்காத எல்லாத்தையும் சகிச்சுட்டு என்னால வாழ முடியலடா. இதுல பங்கு வேற கேக்குறா, பங்கு. எனக்கு அப்புறம் தானே எல்லா சனியன்களும். அது சரிதான் மாமா, உங்களுக்கு அப்புறம் தான் எல்லாம். ஆனா சொத்து உங்க சுய சம்பாத்தியம் இல்லையே, பரம்பரை சொத்து, தாத்தாவோடது. அதனால கங்காவை ஜெயிக்க நம்மால முடியாது. ஒரே வழி என்ன தெரியுமா? கேஸை வாபஸ் வாங்க வைக்கிறது தான். அதான்டா நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு சட்டம் தெரியும். இது கங்கா பக்கம் தான் சாதகமா முடியும். ஆனா அவ எப்படிடா கேஸை வாபஸ் வாங்குவா? சான்ஸே இல்லையே. மாமா, ஒரே ஒரு வழி இருக்கு மாமா. இருக்கா? என்னடா? கங்கா யார் பேச்சையாவது கேட்பாளான்னு யோசிச்சு. ஒரே ஒரு ஆள் பேச்ச அவ தட்ட மாட்டான். ராஜாமணி கந்தசாமி. அவங்க பேச்சுக்கு அவ கட்டுப்படும். ஏன்னா அவங்க கங்காவுக்கு நிறைய செஞ்சிருக்காங்க மாமா. அது தவிர அவங்க கங்காவுக்கு எஜமானி. அவங்க பேச்ச கங்கா நிச்சயமா தட்ட மாட்டான் மாமா. வேண்டா, இது சரியா வருமாடா? இவ பெரிய அடங்காப்பிடாரியாச்சேடா. அவ சொன்னா இந்த அடங்காப்பிடாரி கேட்கும்னு நினைக்கிறியா? கேட்பா மாமா. பெத்தவங்க பேச்ச கேட்காத பிள்ளை சமயத்துல வாத்தியார் பேச்ச கேட்கறது இல்லையா, அது மாதிரி தான். நீங்க என்னோட வாங்க, அவங்க கிட்ட போவோம், விவரங்களை எல்லாம் எடுத்து சொல்லுவோம். ஆபீஸ்க்கா? இந்த மேட்டர் ஆபீஸ்ல பேச வேண்டாம் மாமா, வீட்டுக்கே போவோம். வீட்டுக்கேவா? சரி.